ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிளேயர் ஹூ காண்ட் லெவல் அப் எபிசோட் 38 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை ஒண்டி போட்டுருங்க. அதே மாதிரி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஒரு எபிசோட உங்களை தேடி வரும். சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே அந்த வயசானவரோட ஸ்டாச்சுவை நம்ம பார்த்திருப்போம். அது ஒரு வெசல் அப்படின்னு நம்ம கிம்முக்கு அங்க தெரியவுது. அங்க கிம்மும் இப்போ அந்த வயசானவரை ரெசரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு அங்க யோசிக்கிறான். ஏன்னா இது ஈகோவே இல்லாத ஒரு ஷெல்லுமா தான். நம்ம ஹீரோ கிட்ட அந்த வயசானவரோட ஃபிராக்மெண்ட்ஸ் அது வந்து இருக்கு. அங்க லோ தான் விஷயத்த எக்ஸ்பிளைனே பண்ணு. இதுக்கு முன்னாடி என்ன ஆச்சு உனக்கு தெரியும்ல. போன வாட்டி பர்னாட்டு மொத்தமா அழிஞ்சு போயிட்டான். அப்படி இருக்கும் போதும் பர்னாட்டை திரும்பவும் உன்னால கொண்டு வர முடிஞ்சது. அதே மாதிரி தான் இதுவும் கம்ப்ளீட்டா ஒரு பர்சனோ இல்ல ஒரு ஈகோவோ அழியாத வரைக்கும் கண்டிப்பா அதுக்கு ஒரு வழி இருக்கும் பண்றதுக்கு. அங்க இப்படி எலிசா சொல்ல பர்னாட்டோ அங்க கத்துது. ஆமா ஆமா மாஸ்டர், அவங்க சொல்றது கரெக்ட் தான். இன்னொரு பக்கம் அந்த ஸ்டாச்சுவே அவன் ஒத்து பாக்குறான். லைட்டா தான் அவன் தோறான். அங்க ஆட்டோமேட்டிக்கா லிங்க் ஆயிடுது. அங்க இவன் யோசிச்ச மாதிரியே லிங்க் ஆகுது. முன்னாடி பார்த்தால ஈகோலெஸ்ஸா இருக்கிற ஈகோஸ் அந்த மாதிரி தான் இதுவும். ஈகோலெஸ்ஸா இருக்கிற அந்த ஈகோஸ் மாதிரியே அந்த வயசானவரோட ஈகோவை இதுக்குள்ள போற மூலமா அவரை என்னால ரெசரெக்ட் பண்ண முடியுமா? ஆனா எனக்கு தெரியல நம்ம எப்படி ரெசரெக்ட் பண்ணணும்னு. அங்க இப்படி இவங்க பேசும்போது பேல் அங்க சொல்றான், எனக்கு வந்து தெரியும். அங்க பேலை பார்க்கும் போதே இவங்களுக்கு புரியுது. அதாவது எவ்வளவு நேரமா இவங்க பேசின எல்லா விஷயத்தையும் இந்த பேல பைப்புல ஒட்டி கேட்டிருக்கு. ஆமா பேல், இவரை உயிரோட வர வைக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி இருக்கா? அதுக்கு சான்ஸ் வந்து இருக்கு, ஆனா என்னால முடியும் அப்படின்னு நம்பிக்கையோட சொல்ல முடியாது. 50% தான் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்மளுக்கு தெரியாது இதை மொத்தமா ரீஸ்டோர் பண்ண முடியுமான்னு. அதுக்கு ஆக்சுவலா தேவைப்படுற எல்லா மெட்டீரியலும் இவங்க கிட்ட இருக்கு. ஒரு ஈகோக்கான ஃப்ராக்மெண்ட், அது போக ஈகோ ப்ரொசஸ் பண்றதுக்கான ஒரு வசூல். இவரமா இதுக்கப்புறம் சிங்க்ரனைஸ் பண்ணாலே போதும். ஆமா, சிங்க்ரனைஸ் பண்ற விஷயம் அதை பத்தி உனக்கு எப்படி தெரியும்? வேற எப்படி? இந்த டீமன் கிங் தான் எனக்கு சொன்னா. அதே மாதிரி நீ கேக்குறல இந்த வயசானவரை அவரோட ஒரிஜினல் ஃபார்ம் அளவுக்கு ரெசரெக்ட் பண்ண முடியுமான்னு. அதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு ரொம்ப கம்மிப்பா. ரெசரெக்ட் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். அவ்வளவு சீக்கிரத்துல ரெசரெக்டே பண்ண முடியாது. ஆனா நீ அதுக்கு கவலைப்பட வேணாம். நம்ம கிட்ட அதுக்கான மெட்டீரியல் எல்லாமே இருக்கு. ஹோலி ஸ்டோன் 9 அதுவும் நம்ம கிட்ட இருக்கு. அது போக ஒரு கிறிஸ்டலும் நம்மளுக்கு தேவைப்படும், அதுவும் நம்ம கையில இருக்கு. அதுக்கப்புறம் பேலங்க ரெசரெக்ட் பண்ற விஷயத்த ரொம்ப டீட்டெயிலா சொல்ல ஆரம்பிக்குது. நம்ம ஆளுக்கா அங்க ஒண்ணுமே புரியல. இதனால அவன் நிக்க சொல்றான். நீ இதே மாதிரி பண்ணனா சத்தியமா எனக்கு புரியாது. அதனால நல்லா விளக்குறதுக்கு ட்ரை பண்றியா? அப்படியா, எனக்கு இப்பதான் புரியுது. நான் வந்து ரொம்ப அதிகமா போயிட்டனோ. சைடு அங்க லோ சொல்லுது, நீ வந்து கவலைப்படாத. அவன் ரொம்ப பெருசா அதை சொல்லியிருக்கலாம். இருந்தாலும் என்னால அதை சிம்பிளிஃபை பண்ணி சொல்ல முடியும். அதனால உனக்கு அசால்ட்டாவும் புரியும். சரி, இப்போதைக்கு நீ அந்த ஸ்வாடியும் அந்த கிறிஸ்டலையும் போய் எடு. அந்த ஓலி ஸ்வாட் 9 அது இப்போ மொத்தமா கரப்ட் ஆகி ஒரு டிமானிக் ஸ்வாடா மாறிச்சு. இதுக்கு காரணமும் நம்ம பேலு தான். அவன் தான் இந்த வேலையை பண்ணி வச்சிருப்பான். லோவும் சொல்லுது, கிம் நீ வந்து எதை பத்தியும் கவலைப்பட வேணாம். ரூலர் ஆஃப் டிமானிக் ஸ்வாட் நானே உன் கூட லிங்க்ல இருக்கும் போது இதை உன்னால அசால்ட்டா பண்ண முடியும். வெறுமா அந்த தாத்தாவோட அந்த ஈகோ ஃப்ராக்மெண்ட் இந்த ஸ்வாடு கூட சிங்க்ரனைஸ் பண்ணு. இந்த ஸ்வாடு அது ஆட்டோமேட்டிக்கா அப்சர்வ் பண்ணும். அதோட எபிலிட்டியும் அங்க தன்னால வெளியில வரும். அதே மாதிரி நம்ம கிம் அந்த ஸ்வாடுக்குள்ள ஈகோ ஃப்ராக்மெண்ட்டை போடுறான். கொஞ்சம் கொஞ்சமா அதுவும் அப்படியே மிக்ஸ் ஆக ஆரம்பிக்குது. அங்க லோவும் சொல்லுது, இதை பண்ணக்கப்புறம் என்ன பண்ணு, அந்த கிறிஸ்டலையும் இது கூட ஒன்று சேரு. அது கொஞ்சம் கொஞ்சமா அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்குது. இந்த கிறிஸ்டல் இருக்குல்ல, ஒரு வகையில ஒரு வேக்யூம் சக் பண்ணா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் அந்த ஸ்வாடு கூட இது அப்படியே சக் ஆகும். அந்த விஷயம் தான் அங்கேயே இருப்பது. கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஸ்வாடம் அப்படியே மறைய ஆரம்பிக்குது. அவ்வளவுதான், அந்த ஹோலி ஸ்வாட் 9 அதோட லைஃப் எனர்ஜி எழுந்துச்சு. இப்போ நான் எதிர்பார்க்கிற அந்த விஷயம் வந்து நடக்க போகுது. நான் யோசிக்கல உண்மையிலேயே இவனால இதை பண்ண முடியும்னு. அங்க அந்த ப்ராசஸும் அப்படியே சக்சஸ் ஆக ஒரு பயங்கரமான ஒளி அப்படியே வானத்தை நோக்கி போகுது. இத்தனைக்கும் அங்க இருக்கிற ராஜெல்லாம் இதை பாக்குறான். பேலுக்கும் நம்ம ஆளுக்கும் இதை பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அங்க சிங்க்ரனைஸ் ஆனோனே அந்த ஈகோவும் இப்போ ரெக்கவர் ஆயிடுச்சு. இப்போ அந்த ஈகோவை அந்த வெசல்குள்ள போட முடியும். ஃபைனலா அந்த மொமெண்ட்டும் வந்து இந்த மொமெண்ட்டுக்கு தான் அங்க பேலும் வெயிட் பண்ணுச்சு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அந்த ஈகோவை அந்த வெசல்குள்ள போட்டுறான். அதனால அந்த வயசானவர் இப்போ உயிரோட வரப்போறாரு. போடும் போது அப்படியே அந்த வெசல் அது கொஞ்சம் கொஞ்சமா கிராக் ஆக ஆரம்பிக்குது. ஃபைனலி நாங்க எதிர்பார்த்த விஷயம் அது வந்து நடக்க போகுது. இன்னொரு பக்கம் அந்த வெசல் அது அப்படியே கிராக் ஆகி ஒரு பயங்கரமான ஒளி வானத்தை நோக்கி போகுது. அந்த ஒளி போகும்போது நம்ம கிட்ட நம்ம ஹீரோ சொல்றான், என்னோட வாழ்க்கை ஸ்டார்டிங்ல ரொம்ப மட்டமா இருந்துச்சு. எனக்கு எந்த விதமான நம்பிக்கையும் இல்ல. நம்பிக்கையை நான் மொத்தமா இழந்துட்டேன். ஆனா இப்போ நான் ஈகோஸை மீட் பண்ணணும். என்னோட வாழ்க்கையை அப்படியே மாறி போச்சு. அதுக்கு முக்கியமான காரணமா இருக்கிற ஈகோஸ் லோ, எலிசா, பர்னாட், நம்ம ரெயின், ட்ரிமஸ், அந்த கிளவுஸ். ஏன்னா ஈகோனால என்னோட ஒட்டுமொத்த வாழ்க்கைய மாறி போச்சு. எங்க அம்மாக்கு இருந்த அந்த டிசீஸ் அதுவும் கியூர் ஆச்சு. நான் டீமன் கிங்கோட டிசைபிளாவும் ஆனேன். ஈவன் நான் கேட்டுக்கே ஒரு மாஸ்டர் ஆயிட்டேன்.
இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த ஈகோஸ் தான். இந்த ஈகோஸ்னால தான் என்னோட வாழ்க்கை அப்படியே மாறி போச்சு. இப்ப பாருங்க, என் முன்னாடி கம்ப்ளீட்டா ஒரு புது விதமான ஈகோவும் இருக்கு. பண்ற விஷயம் அது வந்து ஒரு காட் லெவல் விஷயம். யோசிச்சு பாருங்க, ஒரு இறந்து போன பர்சனை நான் அப்படியே உயிரோட கொண்டு வந்துட்டேன். உங்களை மாதிரி பர்சனை தான் ஈகோ ஹியூமன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வயசானவரும் அவரோட கையை அவரோட உடம்பெல்லாம் அங்க பாக்குறாரு. ஒரு பக்கம் நம்ம ஹீரோ அங்க சொல்றான், அவ்வளவுதான் சேஞ்சஸை நான் கொண்டு வந்துட்டேன். இங்க கடைசியா சிஸ்டம் ஒரு நோட்டிபிகேஷனை காட்டுது, இங்க கார்டியனை கம்ப்ளீட்டா ரீஸ்டோர் பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறம் அயன் கில்டோட பேஸ காட்டுறாங்க. அந்த இடத்துல அயன் கில்டோட லீடரு அவரும் அவங்க சொல்ல இருக்காரு. இப்பெல்லாம் என்னன்னு தெரியல, வித்தியாசமான கேட்ஸ் எல்லாம் அங்க இங்கன்னு சவுத் கொரியால அப்பியர் ஆயினே இருக்கு. இதை ஒரு வாய்ப்பா நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா அப்படி பண்ற மூலமா சவுத் கொரியால நம்மளோட கில்ட கொஞ்சம் கொஞ்சமா பெருசாக்க முடியும். அதுக்கப்புறம் என்ன, ஈவன் நம்மளால டீமன் கிங்குக்கே எய்ம் பண்ண முடியும். இப்படி எல்லா விஷயமும் சரியா போச்சுன்னா இந்த சினாரியோ அது வந்து நடக்கும். இது எல்லாத்தையுமே பின்னாடி இருக்க வேற ஒரு பர்சனுக்கு அங்க சொல்ல இருக்கான். பின்னாடியே அந்த பர்சன் வரும்போதே அவன் கேட்கறான், ஆமா உன்னோட பேரு வந்து என்ன சொன்ன? அங்க வரும்போதே அந்த பர்சனை சொல்றான், நான் தான் கார்வன் கில்டோட லீடரு, பேரு ரேஸ். தான் அந்த ஆந்திரஸ் என்ன ஷார்ட்டா ரேஸ் அப்படின்னு அவனையே சொல்லிக்கிறான். இப்பதான் நம்மளுக்கு புரியுது அந்த கேவலமான டீமன் அது இதுதானே. இதுக்கப்புறம் நம்ம கிம் ஒரு இடத்துல அங்க கேட்ஸ கிளியர் பண்ண இருக்கும் போது நம்மளுக்கு ஒரு விஷயத்த அங்க சொல்றாங்க. 23 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல கேட்ஸ் டவரு இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் அப்பியர் ஆச்சு. அது ஒன்றும் இல்லைங்க, அவள்ல இருந்து ஏகப்பட்ட பயங்கரமான மாஸ்டர்ஸ் மக்களை தாக்க ஆரம்பிச்சது. அந்த டைம்ல மக்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. அந்த மாதிரி நேரத்துல சில பல ஆளுங்க அவங்களே அவைக்கன் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு சில பல சூப்பர் பவர்ஸ் வந்துச்சு. அதை வச்சு மாஸ்டர்ஸை ஃபைட் பேக் பண்ண முடியும். உங்களால எப்படி ஒரு மாஸ்டரை கொண்டா கேம்குள்ள லெவலப் செய்ய முடியும். அதே மாதிரி அவங்களாலையும் அந்த விஷயத்த பண்ண முடியுது, அதுவும் ரியாலிட்டியில. அந்த மாதிரி பவர்ஸை வச்சு அவங்க கொஞ்சம் கொஞ்சமா மாஸ்டர்ஸை கொல்ல ஆரம்பிச்சாங்க. அந்த மாதிரி ஆளுங்களை தான் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலயும் ரொம்ப வீக்கா இருக்கிற ஒரு பர்சன் தான் அது நான் தான். என்னோட பேரு கிம். ஆனா என்னோட வாழ்க்கையே மாறி போனது இந்த ஈகோவால் தான். அந்த வீக்கான பிளேயர் அது வேற யாரும் இல்ல, அது நான் தான் கிம். இப்படின்னு ஆளு பாங்கமான ஒரு அட்டாக் பண்றான். இதனால அந்த மாஸ்டரோட கதையும் அப்படியே முடியுது. அந்த மாஸ்டர் அங்கேயே வந்து போகுது. ஸோ இப்படி ஆளு பண்றதோட எங்கே இந்த எபிசோட முடியுது. கிம்மோ இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ட்ராங் ஆகுறான். அது போக அந்த தாத்தா அவருக்கு என்னதான் ஆச்சு. அதே மாதிரி ஆந்திரோஸ் அவனை பத்தியும் இப்பதான் தெரிய வந்துச்சு. எல்லாத்தையுமே நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். ஸோ வீடியோக்கு மறக்காம எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் ஒரு எபிசோட உங்களை தேடி வரும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.